வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம புவனேஸ்வரி ஒரு திட்டம் போடுறாங்க. ரகுராம் குடும்பத்தில் யாரையுமே நான் முன்னேற விட மாட்டேன். அப்படி இருக்க நேரம் நான் மாயாச்சினோட துணி கடைக்கு விளம்பரத்துக்கு வந்திருக்க ஆட்களை கடத்தி அவங்கள முன்னேற்றத்தை தடுப்பேன். எப்படியே அவங்க விளம்பரம் எடுக்க முடியாது, பிஸ்னஸ் லாஸ் ஆகும் அப்படின்னு கண்கணம் கட்டிக்கிட்டு இருந்த நம்ம புவனேஸ்வரிக்கு முகத்தில் கரியை பூசிட்டாங்க நம்ம ரகுராம் குடும்பம். ஒட்டு மொத்தமாக நம்ம ரகுராம் குடும்பம் சேர்ந்து அந்த விளம்பரத்தில் நடித்து அசுத்துறாங்க. அதோட துணி கடையில் அமோகமாக வியாபாரம் நடக்குது, பட்டை கிளப்புது. இந்த வயத்தறிச்சலில் நம்ம புவனேஸ்வரி கூட கொஞ்சம் இந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பார்வதி வசமாக தாய் பத்திரத்தையும் நம்ம ரகுராமோட சைனையும் திருடினவங்க. கையும் களவுமா நம்ம மாயா கிட்ட பிடிச்சி மாயா தந்திரமாக பிடிச்சி நம்ம ஜானகியமாக வெளுத்தெடுத்து நம்ம பார்வதிக்கு சரியான பாடத்தை கற்பித்து கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம ரகுராம் குடும்பத்தில் யாரையுமே முன்னேறக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரி பெரிய கங்கணம் கட்டி நம்ம பசுபதியோட சேர்ந்துக்கிட்டு அன்னை அவள் மாயா ஒரு பெரிய விளம்பர ஷூட்டிங் எடுத்து கடையை அமோகமாக கொண்டு போயிடலான்னு நினச்சிருக்கா. அவளுக்கு வளர்ச்சியை தடுக்கணும். ஏன்னா யாரும் ரகுராம் குடும்பத்தில் முன்னேறக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல நேரம் கரெக்டாக சொன்னால். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு 10,000 ரூபாய்க்கு அவ புக் பண்ணியிருந்த எல்லா ஆர்டிஸ்டையும் நம்ம 1,00,000 ரூபாய்க்கு புக் பண்ணுவேன். யாரும் போகக்கூடாது, அவ்வளோத்தையும் எடுத்துருவோம். அப்போ ஏமாந்து அதுலேயும் நட்டப்பட்டு எல்லாரும் தயாராக இருப்பாங்க, நடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஏமாந்து போவாங்க அப்படின்னு அந்த இடத்துல நினச்சாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம மணி நம்ம குடும்பத்திலே எல்லாரும் இருக்க நேரம் எதுக்காக அடுத்தால போட்டுட்டு நடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அடுத்தால எதிர்பார்க்கண்டா. அந்த யாரோட தந்திரம் சரியாக இருக்குன்னா இருக்கலாம், அதை ஈஸியாக முறியடிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ரகுராமையும் ஜானகி அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதோடு அவங்க கலக்குனி கலக்கி விளம்பரது சூப்பராக அமோகமாக நடிச்சுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் குடும்பமாக துணி எடுக்கிறவங்களுக்கு பாதி பணம் தான் கொடுத்தா போதும் அப்படின்னு டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆஃபரை தூக்கி போட்டுறாங்க. இந்த விளம்பரம் அமோகமாக கொடிகட்டி பறக்குது. ஒட்டுமொத்த மக்களும் நம்ம சீனு கடையில் துணி எடுக்க வராங்க. இதை பார்த்து வயத்தறிச்சல் அடைகிறாங்க நம்ம புவனேஸ்வரி. என்னதான் நம்ம பிளான் பண்ணி செய்தாலும் இனி அந்த கடைக்கு யாரும் விளம்பரத்து ஷூட்டிங்கு போக மாட்டாங்க, கடை அப்படியே கவுந்துக்கும் அப்படின்னு நினச்சா மொத்த குடும்பமும் நடித்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. நம்ம நினச்சது மாதிரி ஷூட்டிங்கும் நின்று போல நடந்திருக்கு தடபுடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கோவப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பார்வதி 10 கோடி ரூபா அந்த வசுந்தரா தாரே அந்த இடத்தோட தாய் பத்திரத்தையும் ரகுராமோட சைனையும் வசமாக திருடி எனக்கு தந்துரு அப்படின்னு அந்த இடத்துல பகடக்காயாக நம்ம பார்வதியை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பார்வதியும் அந்த வலையில் விழுந்துறாங்கன்னு சொல்லலாம். எப்படியாவது நம்ம அந்த மாமா ரகுராம் மாமா தூங்க நேரம் அவங்ககிட்ட இருந்து அந்த தாய் பத்திரத்தையும் இப்போ தான் நம்ம கையில் சாவியோடு கொண்டு தெரியும்ல, கொத்து சாவியோட வேலையை காட்டிட வேண்டியதான். யாரும் இல்லாத நேரத்தில் வசமாக வீரவை துறந்து அவ்வளோ ரூபாயெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு நம்மகிட்ட இருக்க வரக்கூடிய பணம் 10 கோடி ரூபா இதெல்லாம் வசுந்தரா நம்மளுக்கு தரப்போகிறா அப்படின்னா வெறும் இந்த தாய் பத்திரத்தை வச்சு என்ன செய்ய, இந்த தாய் பத்திரத்தை தூக்கி கொடுக்கறதுல என்ன வந்துட போகுது அப்படின்னு முட்டாள்தனமாக யோசித்த நம்ம பார்வதி வீரக்குள்ளே இருந்த தாய் பத்திரத்தையும் அந்த சைனையும் ரகுராம்கிட்ட இருந்து எடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் சித்தி எதையோ திருடி பேக்கில் வச்சது மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயா கவனிச்சுறாங்க. நம்ம பார்வதி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பேக்கை வச்ச இடத்துல போய் நம்ம மாயா பார்க்குறாங்க. பத்திரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வேறு பேப்பரை சுருட்டி வச்சுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அந்த பத்திரத்தை மீட்டு நம்ம ஜானகியம்மாகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. இந்த பத்திரத்தை சித்தி பேக்கில் தூக்கி வச்சு எங்கேயோ கொண்டு போகிற நின்னாங்க. நான் அந்த பத்திரத்தை மாற்றிட்டேன். அப்படியா சொல்கிற? இவ என்ன செய்யலான்னு தெரியலை அப்படின்னு நம்ம ஜானகியம்மா கோவப்படுறாங்க. ஏற்கனவே அந்த கோயிலுக்கு ரூபா வாங்க வந்தவங்கள்ட்ட 1,00,000 ரூபா கொடுத்து நம்ம
குடும்பத்த பிரிக்கணும்னு நினைச்சா, இப்போ இந்த வேலையா பண்ணுறா? அப்போ இது நிச்சயமா அந்த வசுந்தராவுக்கு கொண்டு குடுக்க தான் இந்த தாய் பத்திரத்த எடுத்திருப்பா அப்படின்னு வந்து இவள இப்படியே விட்டா இந்த வீட்ட சூறையாடிட்டே போயிருவா. இந்த பார்வதிக்கு கையில சாவி இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட வந்து பார்வதிய அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்க்கா? எதுக்காக இப்போ வந்து அடிக்கிறீங்க? இப்போ இந்த வீட்டோட குடும்ப தலைவி நான் தான். உங்க உங்க நீங்க அடிக்கிறதெல்லாம் வாங்குறதுக்கு நான் இல்ல அப்படின்னு வந்து சொல்லுறேன். வாய மூடுடி. எதுக்காகடி இந்த தாய் பத்திரத்த எடுத்து பேக்குக்குள்ள சுருட்டி வச்ச? என் கணவரோட சைன் போட்ட பேப்பரையும் தூக்கி வச்சிருக்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் சொல்லுங்க அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து வராங்க. சித்தி எதுக்காக இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? இதெல்லாம் அந்த வசுந்தரா கிட்ட கொண்டு கொடுக்க தானே அப்படின்னு வந்து கேட்க நேரம். ஆமா, எல்லாம் வசுந்தராக்கு தான். அவ எனக்கு 10 கோடி ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்கா. மாமா 20 லட்சம் தந்துக்கிட்டு அதுக்கு பிறகு மீதி படம் தரதா இல்லை அப்படின்னு வந்து அவங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல. வசுந்தரா 10 கோடி தருவேன்னு சொல்றாங்க. அவங்க உங்களை மாதிரி ஏமாத்தவங்க இல்லை. கண்டிப்பா கொடுத்த வாக்க காப்பாற்ற 10 கோடி ரூபாய் எனக்கு தருவாங்க. நான் அதை வச்சு நானும் என் கணவரும் பெரிய ஆளா வந்துருவோம். அந்த பொறாமையில தானே நீங்க இப்போ தடுக்கிறீ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போதான் நம்ம ரகுராமுக்கு இந்த விஷயம் தெரியுது. என்ன நீ வசுந்தரட்ட போய் பேசுனியா? அவ இந்த இடத்தோட தாய் பத்திரத்தை உன்கிட்ட திருடிட்டு வர சொன்னாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து புவனேஸ்வரியும் வசுந்தராவும் செய்த சரிதான் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ரகுராம் போய் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. என்ன நீங்கள் பார்வதியை பகடக்காயை யூஸ் பண்ணி அந்த சொத்து பத்திரத்தையும் அது என்னோட சைனையும் மறைமுகமாக எடுக்க பார்க்குறீங்களா? தொலைச்சிருவேன். யாருக்கிட்ட மோதுறீங்க? இந்த ரகுராம் கிட்ட மோதுறீங்களா? அவ்வளோதான். அந்த இடத்தை எக்காரணத்தை கொண்டாலும் வசுந்தரா நீ சொந்தம் ஆக்கிக்க முடியாது, தர முடியாதுன்னு சொல்லியாச்சுல. அதுக்கு பிறகு எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்படியே வந்து வசுந்தராவை வந்து கரிகலங்க வச்சுட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பார்வதி கையங்களவமாக மாட்டினவங்க சிவா வந்து பார்வதிக்கு சொட்டையை முறிக்கிறாங்க. இந்த பாரு பார்வதி, உனக்கிட்ட இருந்து சாவி இப்போ அண்ணி கையில் போயே ஆகணும். இந்த பாருங்க அண்ணி, நீங்கள் தான் பெருமைட்டாக இதை வைக்கணும். இவ கையில் போனால் இப்படி தான் களவு அதிகரிச்சிடும். சொந்த வீட்டுக்கே உண்ட வீட்டுக்கே இருண்டகம் பண்ணதுக்கு இவ வந்து தயாராக தான் இருக்கா. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டை வந்து இவளுக்கு எல்லார் முன்னாடியும் வந்து கேவலப்படுத்தணும், இந்த வீட்டை வந்து சீர்குலைக்கணும். அதுக்கு தான் இவளோட திட்டம். இவளுக்கு கையில் சாவி இருந்தால் அவ்வளோதான், அண்ணி வாங்கிக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பார்வதி கையில இருந்து சாவி நம்ம ஜானகி அம்மாவுக்கு போகுது. பார்வதியோட கெட்டப் எல்லாம் அப்படி வந்து தலைகீழ மாடி பேய் இவங்கனங்க ஆகுது. என்கிட்ட இருந்து சாவியை பறிச்சிட்டேல, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வந்து இதை எப்படி எனக்கு ரிட்டன் கொண்டு வரணும்னு தெரியும். நீங்கள் மட்டும்தான் இந்த குடும்பத்தை வந்து வாழ வைப்பீங்களா? எங்களால் முடியாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதோட வந்து நம்ம சிவாயிட்ட என்ன பாருங்க, உங்கள் அண்ணிக்கிட்ட என் கையில் இருந்த சாவியை வந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறேன்னா ஒரு அடி அடித்து நீ வந்து வீட்டில் உள்ள பத்திரத்தை திருடிட்டு போ நின்ன நல்ல காலம் மாயாவோட கண்ணில் பட்டதுனால அது தப்பிடுச்சு. நீ வந்து ஒரிஜினலாகவே கொடுத்துருந்தா இப்போ அந்த அன்னை இந்த வீட்டிலே ஒன்று இருக்க விட மாட்டாங்க. அது தெரிஞ்சுக்க பார்வதி, ஏன் நீ இப்படி பித்து பிடிச்சது கணங்க இருக்க அப்படின்னு வந்து நம்ம பார்வதியை வந்து சிவா வெளுத்தெடுக்கிறாங்க. வணக்கம்.